இல்லை, இதுக்கான தேடல்கள் ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சமரம் மருத்துவம்ன்ற அந்த புத்தகத்துலேருந்து அதில் இருந்த கட்டுரையில் தான் இப்போ நம்ம அதுலேருந்து அந்த காட்சி அமைப்புகளை தான் இப்போ நம்ம வந்து கதையாக மாற்றிருக்கோம். அங்கே நடந்த அந்த சம்பவம் அடிப்படையில் தான் இப்போ நம்ம வந்து இதை மொத்த கதையாக மாற்றி இதை ஒரு ஒரு முழுநீள திரைப்படமாக கொண்டு வந்திருக்கோம். இதில் எனக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த சம்பவங்கள் அதுவும் ரொம்ப முக்கியமாக வந்து இந்த போர்க்களத்துக்கு நடுவில் நடந்த இந்த மருத்துவ சேவை. அப்போது அதை தேடி தான் என்னோட முழு நீங்கள் சொன்ன அந்த R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த ஏரியாவில் வந்து ஃபுல் R&D அங்கே தான் பண்ணோம் நாங்கள். அப்போது என்னெல்லாம் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு அடிபட்டு வர்ற பையனை எங்கே வச்சு காப்பாற்றிருப்பாங்க, அதுக்கு என்ன மாதிரி செட்டப் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உலக நாடுகளில் ஒரு சர்வதேச இராணுவமாக ஒரு இராணுவத்தை எப்போ அங்கீகரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இராணுவ பிரிவில் வந்து ஒரு மருத்துவ பிரிவு இருக்கணும். ஒரு சர்வதேச இராணுவமாக உருவாகணும் அப்படின்னா இந்த மருத்துவ பிரிவுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இயக்கத்தில் வந்து ஒரு சர்வதேச இராணுவ கட்டமைப்பு தான் இருந்தது. அதிலிருந்து அந்த மருத்துவ பிரிவு நோக்கி தான் எங்களுடைய எல்லா ஆராய்ச்சிகளுமே இருந்தது. அப்போது அதுக்கு தேவையான தகவல்கள்லாம் எங்களுக்கு அங்கங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சது. இது சேகரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இதெல்லாம் அழிக்கப்பட்ட வரலாறு. அப்போ அதை மீட்டு உருவாக்க சொன்னால் அது எங்கேயாவது சிதையுண்டு கிடக்கும். இப்போ எங்கள் கையில் கிடைச்ச அந்த புத்தகங்கள் மாதிரியோ அங்கங்கே ஏதாவது ஒன்று கிடைக்கும். அப்படி சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு தான் எங்களோட கற்பனையில் நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கான தேடல் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ரொம்ப சிரமப்பட்டு தான் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணி எடுத்தோம்.